வெல்கம் டு ஸ்கூல் கெமிஸ்ட்ரி சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10ல் யூனிட் 9 சொல்யூஷன்ஸ் அப்படின்ற லெசன்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்படின்றோடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜில் தான் அவார்ட் பண்ணுவாங்க. இப்போ 80% அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 80 டிவைடட் பை 100ன்னு போட்டிருப்பாங்க. இதே எப்படி கொடுக்காங்க அப்படின்னா 80 பெர்னா டிவிஷன், சென்டேஜ் அப்படின்னா 100. அப்போ 80%னா 80 டிவைடட் பை 100. அப்போ 90%னா 90 டிவைடட் பை 100, 90%. 95%னா 95%. இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ரைட், இதை எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜை பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், சொல்யூட் இருக்கும், சால்வெண்ட் இருக்கும். ஒரு சொல்யூட் வந்து அந்த சொல்யூஷன்ஸில் எவ்வளோ சதவீதம் இருக்குது, இல்லை ஒரு சொல்யூஷனில் வந்து சால்வெண்ட் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்ற கால்குலேஷன் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram water. Calculate the mass percentage of solute. 25 கிராம் சுகர் எடுத்து 100 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. இதில் சொல்யூட்டோட மாஸ் எவ்வளோ அப்படின்றத பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் சொல்யூட் 25 கிராம். சொல்யூட் அப்படின்றது சுகர், ஓகேவா? சொல்யூட் அப்படின்றது எது கரையுதோ அதான் சொல்யூட். சொல்யூட் அப்படின்றது சுகர். வாட்டர் அப்படின்றது சால்வெண்ட், எதில் கரையுது அதான் வந்து சால்வெண்ட். அப்போ 25 கிராம் சுகர் அப்படின்றது சொல்யூட்டோட மாஸ், 100 கிராம் வாட்டர்ன்றது சால்வெண்ட்டோட மாஸ். மாஸ் ஆஃப் சொல்யூட் 25 கிராம், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் 100 கிராம். உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா, ஓகேவா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வேணும் அப்படின்னா சொல்யூட்டோட மாஸை மேலே வைக்கணும், டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். அந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷனை தான் எப்படி செப்பரேட் பண்ணுறோம், மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம், இன்ட்டு 100. ரைட், இதான் வந்து ஃபார்முலா. உங்களுக்கு வந்து சொல்யூட்டோட மாஸும் தெரியும், சால்வெண்ட்டோட மாஸும் தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். சொல்யூட்டோட மாஸ் எவ்வளோ, 25 கிராம். அப்போ நியூமரேட்டரில் 25 கிராம் இருக்கும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் 25 ப்ளஸ் 100 அப்படின்னா 125 கிராம் இன்ட்டு 100. அடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 25 கிராமில் இருக்கும், 25 ப்ளஸ் 100 டோட்டலாக கிராம். அப்போ 25 கிராம் டிவைடட் பை 125 கிராம். கிராம் கேன்சல் ஆயிரும், அதனால் யூனிட்டில் வந்து கிராம் வரல. பர்சன்டேஜில் ஆன்சர் வேணுன்றக்காண்டி 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். 25 டிவைடட் பை 125 அப்படின்னா 25 1s are 25, 25 5s are 125. அப்போ 100 டிவைடட் பை 5 இருக்கும், 100 டிவைடட் பை 5 அப்படின்னா 20%. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ அப்படின்னா 20%. எப்படி சால்வ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சிம்பிள். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வேணும் அப்படின்னா சொல்யூட்டோட மாஸை மேலே வைக்கணும், சொல்யூஷனோட மாஸை கீழே வைக்கணும். சொல்யூஷன் அப்படின்னா அதில் சொல்யூட்டும் இருக்கும், சால்வெண்ட்டும் இருக்கும். அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே வச்சுருக்கோம். இன்ட்டு 100 பர்சன்டேஜில் ஆன்சர் வேணுன்றக்காண்டி 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 16 grams of sodium hydroxide is dissolved in 100 gram of water at 25 degrees centigrade to form a saturated solution. Find the mass percentage of solute and solvent. 16 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து 100 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHனா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன அப்படின்னா சொல்யூட். இதான வந்து டிசால்வ் ஆகுது, எது டிசால்வ் ஆகுதோ அது சொல்யூட். எதில் டிசால்வ் ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகுது, அது சால்வெண்ட். ரைட், உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சொல்யூட்டோட மாஸ் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கணும், சால்வெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கணும். ரைட், உங்கள் சொல்யூஷனில் என்னென்ன இருக்குது, சொல்யூட் இருக்குது, சால்வெண்ட் இருக்குது. அப்போ இந்த சொல்யூட்டோட மாஸ் பர்சன்டேஜும் சால்வெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜும் சேர்ந்துச்சுன்னா 100 வரணும், ஓகேவா? ஏன்னா இருக்கிற காம்போனன்ட்ஸே ரெண்டு காம்போனன்ட்ஸ் தான், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100% அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. மாஸ் ஆஃப் சொல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது சொல்யூட், NaOH எவ்வளோ அப்படின்னா 16 கிராம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்ன, வாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஆர் H2O அப்படின்னு சொல்லி கூட போட்டுக்கலாம், H2O. இதான் வந்து வாட்டரோட ஃபார்முலா. மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்னா 100 கிராம்.
அதே ஃபார்முலா தான். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வேணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ணுறது. மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. இதில் சொல்யூட்டோட மாஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா 16. சொல்யூஷனோட மாஸ் வேணும் அப்படின்னா சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ணணும். 16ஐயும் 100ஐயும் ஆட் பண்ணுங்கள், 116 அப்படின்னு வரும். அப்போ நியூமரேட்டரில் 16 இருக்கணும், டினாமினேட்டரில் 116 இருக்கணும், இன்டூ 100. நியூமரேட்டரில் 16, டினாமினேட்டரில் 116 இன்டூ 100. 16ஐ 100ஐ மல்டிப்ளை பண்ணால் 1600 டிவைடட் பை 116. இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் என்ன அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 13.79%. இது எதோட பர்சன்டேஜ் அப்படின்னா சொல்யூட்டோடது. நீங்கள் எதை நியூமரேட்டரில் வச்சிங்களோ அதோட தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொல்யூட்டை நியூமரேட்டரில் வச்சிங்கன்னா அதோட மாஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டு. உங்களுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சால்வெண்ட். இதுக்கு தான் நம்ம முதலே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கோ அந்த காம்போனன்ட்ஸோட பர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 100%. உங்ககிட்ட இருக்கிறது 2 காம்போனன்ட்ஸ், ஒன்று சொல்யூட் இன்னொன்று சால்வெண்ட். அப்போது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப், ஓகேவா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 100%. இப்போ உங்களுக்கு சால்வெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சொல்யூட்டை அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் பண்ணால் முடிஞ்சது. அதான் இங்கே பண்ணியிருக்கோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் ஈக்குவல் டு 100 மைனஸ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட். 100 மைனஸ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 13.79%. இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம். அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 86.21%. இதான் வந்து மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட். உங்களுக்கு சொல்யூட்டும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, சால்வெண்ட்டும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து சொல்யூட்டோ இல்லை சால்வெண்ட்டோ மட்டும் கேட்டால் அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரைட். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் யூரியா which is to be dissolved in water to get 500 gram of 10% weight by weight aqueous solution. W by W அப்படின்னா weight by weight, அதாவது மாஸ் பர்சன்டேஜ். 10% W by W அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யூரியா. யூரியான்றது ஃபர்டிலைசர்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. யூரியா எவ்வளோ அப்படின்னா 10%. இது வரைக்கும் 2 ப்ராப்ளமில் என்ன பண்ணிங்கன்னா மாஸ் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜை அவங்களே கொடுத்துட்டாங்க. மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர்சன்டேஜ் தான் W by Wன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அந்த மாஸ் பர்சன்டேஜ்ன்ற வேர்டு கொடுக்கல பாருங்கள். அந்த வேர்டுக்கு பதில் தான் W by W அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் யூரியா விச் இஸ் டு பி டிசால்வ்ட் இன் வாட்டர். யூரியா தான் வந்து டிசால்வ் ஆக போகுது, அது எவ்வளோ டிசால்வ் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. அப்போது மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. யூரியான்றது தான் சொல்யூட், அது வாட்டரில் டிசால்வ் ஆக போகுது. வாட்டர் அப்படின்றது சால்வெண்ட். இந்த யூரியா எவ்வளோ டிசால்வ் ஆக போகுது, எவ்வளோ அமௌண்ட் வந்து டிசால்வ் ஆக போகுது அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் யூரியா விச் இஸ் டு பி டிசால்வ்ட் இன் வாட்டர் டு கெட் 500 gram ஆஃப் 10% aqueous சொல்யூஷன். இது வந்து சால்வெண்ட்டோட வெயிட் கிடையாது, சொல்யூஷனோட வெயிட். 500 gram 10% aqueous சொல்யூஷன். 500 gram சொல்யூஷனோட வெயிட், ஓகேவா, சால்வெண்ட்டோட வெயிட் கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா என்ன? சொல்யூட் டிவைடட் பை சொல்யூஷன் இன்டூ 100. இதுக்கு முன்னாடி இதிலலாம் சால்வெண்ட்டோட வெயிட்டை கொடுத்துருந்தாங்க. சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ணி சொல்யூஷனோட வெயிட்டை நம்ம வந்து என்டர் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்களே டேரெக்டாகவே சொல்யூஷனோட வெயிட் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்றதுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கிற இடத்துல 500 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இன்டூ 100% அப்படி இருக்கட்டும். சொல்யூட்டோட மாஸ் அதான் யூரியா, அது தெரியாது. 10% அப்படின்றது மாஸ் பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, அதனால் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது தெரியாது? மாஸ் ஆஃப் யூரியா மட்டும்தான் தெரியாது. அப்போ அதை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ மாஸ் ஆஃப் யூரியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? மாஸ் ஆஃப் யூரியா வேணும் அப்படின்னா 500 இன்டூ 10, இல்லைனா இன்னும் கூட சிம்பிளாக பண்ணலாம். இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 அப்படின்னு சொல்லி ரிமைன் இருக்கும். 5 இன்டூ 10,
5 into 10 அப்படின்னா 50. அப்போ மாஸ் ஆஃப் யூரியா எவ்வளோ? 50 கிராம். யூனிட் வந்து கிராம். ரைட். அவ்வளோதான். மொத்தமே வந்து உங்களுக்கு வந்து மாஸ் பர்சன்டேஜில் 3 சம் தான் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.